அன்பான யூடியூப் நண்பர்கள் அனைவரையும் அம்மு அஸ்ட்ரோ சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கட்டும் என்று வாழ்த்தி தை மாத ராசி பலன்களை இப்போ நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோங்க. உத்தராயண காலத்தினுடைய முதல் மாதம் இதுதான் தை மாதம். கிட்டத்தட்ட இன்னொரு 6 மாத காலத்துக்கு சூரியனுடைய வெப்ப அளவு அதிகமாக இருக்க போது. இந்த தை மாதத்துல நம்மளுக்கு ரொம்பவும் ஒரு சிறப்பான கொண்டாட்டங்கள்லாம் நிறையவே இருக்குது. தை பொங்கல், காணும் பொங்கல், மாட்டு பொங்கல், ஜல்லிக்கட்டு என்று. அதே போல வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு மாதம் இது. முருகனை வழிபாடு செய்யக்கூடிய தை பூசம், அடுத்து முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய தை அமாவாசை, அம்மன் வழிபாடு செய்யக்கூடிய தை வெள்ளி, சூரியனை வழிபாடு செய்யக்கூடிய ரத சப்தமி, செவ்வாய்க்கிழமையை வழிபாடு செய்யக்கூடிய வீரபத்ர வழிபாடு என்று ஒரு வழிபாட்டுக்கான ஒரு மாதம். அதே போல வீட்டுல ஒரு சுப நிகழ்வுகள் செய்வதற்கு உகந்த மாதம். அப்போ வீடே ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு பூதாகலமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதம் தான் இந்த தை மாதம். அப்ப இந்த தை மாதத்துல கிரகங்கள் சூரியன் மகரத்துக்கு வருவார். மகர சங்கராந்தி, அதாவது மகரத்துல இருக்கக்கூடிய சூரியன் என்னென்ன பலன்களை எந்தெந்த ராசிக்கு எப்படி கொடுக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்கலாங்க. சிம்மம் ராசி கால சக்கரத்திற்கு உங்கள் ராசி 5ஆம் வீடாக வரும். சூரியனின் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி நீங்க. 5ஆம் பாவகம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், ஒரு புகழ், ஒரு செல்வாக்கை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல அந்த சிம்மம் வருது. அப்ப அந்த சிம்மம் ராசியில பிறக்கிறவங்க இயல்பாகவே அப்படிதான் இருப்பீங்க. உங்களிடம் ஒரு நல்ல ஒரு மிடுக்கு, ஒரு தோரணை, ஒரு அதிகாரம் என்பது இயல்பாகவே இருக்கும். ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு, அந்தஸ்து நிறைந்த ஒரு குடும்பத்துல பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒரு குடும்பத்துல நீங்க எத்தனாவது குழந்தையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உங்களுடைய குடும்பத்துல. ஏன்னா அது இயல்பாகவே அமைந்துவிடும். யாருமே யாருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பிளான் பண்ணி செய்யறது இல்ல. உங்களுடைய ராசி அப்படி அமைந்துவிடும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ராசி உங்களுடைய ராசி. அப்ப உங்களுக்கு சூரியன் வலுவா இருக்கணும். உங்களுடைய பர்த் சார்ட்ல அவர் மறைவிடத்துல இல்லாம இருக்கணும், நீசம் ஆகாம இருக்கணும். துலாம்ல அவர் நீசம் அடைவார். அப்படி நீசம் அடைந்தாலும் கூட சுக்கிரன் ஆட்சி பெற்ற சுக்கிரனாக இருக்கும் பொழுது அவர் நீச பங்க யோகத்தை நீங்கள் அடைவீங்க. அதெல்லாம் சூரியன் கொஞ்சமாவது வலுவா இருக்கணும். அப்பனாதான் அந்த வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். நான் சொன்ன பலன்கள் எல்லாம் அப்படியே கிடைக்கும். ஒரு பெரிய அளவுல ஒரு செல்வாக்கு நிறைந்த ஒரு வாழ்க்கை என்பது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு புகழை தேடி ஓடுபவர்கள் தான் நீங்க. நான் உங்களை ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்குது, ஒரு மதிப்பு மரியாதை இருக்குன்னா தான் அந்த இடத்துல இருப்பீங்க. இல்லைன்னா அந்த இடத்துல நீங்க இருக்க உங்களால அதை சர்வே ஆகவே முடியாது. உங்களால அந்த அளவுக்கு ஒரு குணம், ஒரு அதிகார தோரணை படைத்தவங்க, ஒரு உயர்ந்த மனிதர்களோடு பழகக்கூடியவர்கள், உயர்ந்த மனிதர்களோட வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு வரும். உங்களுடைய ஆசை என்பது பெருசா இருக்கும். அந்த ஆசையை உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னா சூரியனுடைய வலுவை பொறுத்துதான் அது அமையுங்க. சிம்மம் ராசியை பொறுத்தவரை இந்த தை மாதம் ராசிநாதனே சூரியனாக மகரத்துல உங்களுடைய 6ஆம் பாவகத்துல சஞ்சாரம் பண்றாரு. அதாவது 6ஆம் பாவகம் என்பது ஒரு மறைவிடமாகவே சொல்லப்படுகிறது. அதே போல இந்த மாத கடைசியில செவ்வாயும் அங்கு உச்சமடைகிறாரு. உங்களுடைய பாக்கியாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் அங்கு உச்சம். இந்த மாத கடைசியில புதனும் அங்க வர்றார், குடும்பக்காரகனும் லாபாதிபதியும். அப்ப 6ஆம் பாவகத்துல இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கிரகங்களினுடைய கூட்டணி உங்களுடைய ராசிநாதனையும் சேர்த்து. அப்ப இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா எமோஷனல் சைடு நீங்க உங்களை சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய ஆசை, உங்களுடைய ஆழ்மனதினுடைய எண்ணங்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நீங்க நினைத்த மாதிரி நடப்பதற்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்க. அதாவது முக்கியமாக குடும்ப உறுப்பினர்களினுடைய ஒரு சப்போர்ட் அவ்வளவா இருக்காது. குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள்லாம் உங்கள் மனதை அழுத்துற மாதிரி இருக்கும் இந்த மாதத்துல. அதே போல பெரியவங்க, உங்களை விட பெரியவங்ககிட்ட எல்லாம் ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு இந்த மாதத்துல ரொம்பவே சிரமப்பட வேண்டி இருக்கும். அவங்க நீ ஏன் அப்படி பண்ற, நீ ஏன் இப்படி பண்றன்னு உங்களை கேள்வி கேட்கிற மாதிரி வரும். உங்களை நிக்க வைத்து கேள்வி கேட்காங்க அப்படிமாங்களா, அந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் இருக்கும். அப்ப அது எல்லாத்தையும் நீங்கள் கடந்து வரணும். அதே போல பேரண்ட்ஸ் உடைய டாமினேஷன் அதிகமா இருக்கும். பேரண்ட்ஸ் நீங்க சிறு வயது குழந்தையா இருக்கீங்க, படிக்கிற குழந்தையா இருந்தா நீங்க ஏன் சரியா படிக்க மாட்டாங்க, ஏன் இவ்வளவு மார்க் வாங்கியிருக்க, ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸோட போய் சுத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் உடைய டாமினேஷன். அதே நீங்க வளர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா அது வேற மாதிரியான ஒரு ஆளுமை இருக்கும். பேரண்ட்ஸ் நீங்க சரியா குடும்பத்து
அதாவது பேரண்ட்ஸுக்கு சரியா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்செல்லாம் இந்த மாதத்துல நிறைய பேருக்கு வரும். அப்போ அந்த பேரண்ட்ஸ் சைடு, அதே நேரத்துல பேரண்ட்ஸுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் எமோஷனல் சைடா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பலன். அப்ப இந்த பலன் தான் உங்களுக்கு முழுசா இருக்கான்னா, தொழில் ரீதியாக இந்த மாதத்துல ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய போக்கஸ், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே வந்து நீங்க பிளான் பண்ண மாதிரி எல்லாமே பக்காவா இருக்கும். ஏன்னா தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவினுடைய வீடான தனுசுல இருந்து லாபஸ்தானத்தை அவர் பார்வை செய்வார். அப்ப தொழில்ல வந்து எந்த விதமான ஒரு இடையூறும் இந்த மாதம் இல்லை. அப்ப வந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் இந்த மாதத்துல அப்படின்னா, எமோஷனல் சைடு மட்டும்தான் கொஞ்சம் வந்து நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல, உங்களுடைய பிள்ளைகள் பற்றி, உங்களுடைய கணவன் மனைவி உறவுல, அதே போல வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்கள், அது அந்த இடங்கள்ல எல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் நிதானமா கவனமா இருக்கணும். அதாவது அந்த இடங்கள்ல பிரச்சனைகள் வந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை நீங்க எப்படி வந்து டீல் பண்ண போறீங்க அப்படிங்கறத இப்பவுமே நீங்க பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்களே வந்து ஒரு எமோஷனல்ல வந்து அதிகமாக உள்ள ஒரு நபர் தான். எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துட்டையும் ஒரு அனுசரித்து போறது, விட்டு கொடுத்து போறது, அடங்கி போறது, இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்காது. அப்போ நீங்க அந்த மாதிரியான ஒரு சூழல்ல எப்படி நீங்க இந்த மாதத்தை ஹேண்டில் பண்ண போறீங்கிறது உங்க கையில தான் இருக்குது. சரிங்களா? இப்ப வந்து தொழில் சைடுல ரொம்ப நல்லா இருக்கும். தொழில்னு பார்க்கும்போது சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்லாம் ரொம்பவும் அமோகமாக இருக்கும். சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்னா எது? அழகு கலை, சினிமா துறையில இருக்கீங்க, அந்த அவங்களுக்கு வந்து இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா வருமானம் அதிகமா வரப்போகுது. புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. உங்களுடைய திறமைகள் வந்து வெளிப்பட போகிறது. உங்களுடைய திறமைக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம், ஒரு பாராட்டு, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தனம். உங்களுடைய தொழில்ல ஒரு பாராட்டு கிடைக்குது, ஒரு நல்ல ஒரு பேரு, அதெல்லாம் கிடைக்குது. ஏன்னா வந்து தொழில் ஸ்தானம் வலுவா இருக்குது. அது 5ஆம் பாவகத்துல, புகழை குறிக்கக்கூடிய ஒரு பாவகத்துல. அப்ப வந்து நீங்க இந்த மாதத்துல வந்து எதுல வந்து நீங்க அதிகமா போக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வந்து வீட்டுக்கு போகவே பிடிக்காம அலுவலகத்திலே இருந்து வேலை செய்யற மாதிரி இருக்கும். ஏன்னா வீட்டுக்கு போனா நிறைய தொந்தரவுகள் இருக்கு, நிறைய மண்டைக்குள்ள பிரச்சனைகள் வருது. அப்ப வந்து நிறைய பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணலாம். அப்ப உங்க தொழில்ல இந்த மாதம் அதிகமா நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா அதுல வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் என்பது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நிறையவே இருக்கும். சரி, அதுவே வந்து நீங்க வந்து ஒரு 40s 50s இருக்கீங்கன்னா அந்த குழந்தைகள் மூலமாக நன்மைகள் இருக்குது. நீண்ட காலமாக குழந்தை பாக்கியத்திற்காக ஒரு காத்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள். இந்த மாதம் குழந்தை வந்து பிறக்கக்கூடிய ஒரு மாதம்னா அது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் என்பது அதிகம். சுக்கிரன் வந்து அந்த குரு வீட்டுல வந்து இருக்கிறதுனால நான் குறிப்பா சொல்றது. அதே போல பெண்கள்னால நிறைய நன்மைகள் இருக்கும். வாழ்க்கை துணைன்னு பார்க்கும் பொழுது மனைவி மூலமாக கணவனுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. ஏன்னா பெண்கள் நீங்கள் வந்து உங்களுடைய தாய் மூலமாக, உங்களுடைய மனைவி மூலமாக, மகா மூலமாக எல்லாம் நிறைய நன்மைகளை அடைவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்களால நன்மைகள்லாம் என்ன, உங்களுக்கு உங்களுடைய செயல்கள்ல அவங்களுடைய சப்போர்ட் இருக்குது. உங்களுடைய சந்தோஷத்துக்கு அவங்க துணையா இருக்கிறாங்க. அதெல்லாம் உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கூட அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கிறது. அது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். அப்ப சுக்கிரன் வலுவா இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அந்த வண்டி வாகனம், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆடை ஆபரண சேர்க்கை, அதெல்லாம் வந்து இந்த மாதத்துல வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது கொஞ்சம் அதிகம். அதே போல உங்களுக்கு வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தொழில்ல வந்து ஒரு முயற்சி இருக்குது, ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்கீங்க, இல்லைன்னா தொழிலை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணலாம், என்ன பண்ணலாம் ஒரு புதுசா ஒரு ஐடியா இருக்குது, இல்லைன்னா புதிதா ஒரு தொழில் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம், ஏதாவது ஒரு தொடக்கம், ஒரு முயற்சி இருக்குன்னா இந்த மாதத்துல அதை வந்து நீங்க செஞ்சீங்கன்னா அது ரொம்பவும் ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்கும்போது நீங்க இந்த மாதிரியான முயற்சிகள் செய்வது நன்மையை தரும். சிம்மம் ராசிக்கே பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இக்கட்டான ஒரு சவால் நிறைந்த ஒரு காலமாகவே இருக்கும். பொதுவா இந்த நான் சொன்ன மாதிரி சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில் ரொம்பவும் நன்றா இருக்குது. அதே நேரம் அரசு சார்ந்த துறையில இருக்கீங்க, ஒரு அரசியல்வாதியாவே இருக்கீங்க, நீங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த மாதத்துல. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்புகள் நிறைய இருக்கும். எதிரிகள் வந்து உங்களை வந்து எப்படி வந்து உங்களை வந்து பிரச்சனையில வந்து மாட்டி விடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க உங்களை சுத்தி. அப்ப அவங்ககிட்ட எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதே நேரத்துல
நீங்கள் வந்து ஒரு புதிதாக ஒரு முயற்சி எடுப்பதை இந்த மாதத்துல தவிர்த்து விடுவது நல்லது. அதே போல உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் அதாவது ஒரு சவால் நிறைந்த ஒரு காலமாக இருக்கும் அரசு துறைக்கு. அப்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை. அவங்க வந்து புதிதா எல்லாத்துட்டும் எதிரிகளா இருக்காங்கன்னா கூட அவங்ககிட்ட பேசும்போது கவனமா இருக்கணும். ஏதாவது ஒரு வார்த்தைகளை வந்து பப்ளிக்கா பேச போறீங்க அப்படின்னா கூட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். இந்த இடத்துல எல்லாம் கவனமா இருக்கணும். இல்லைன்னா எதிரிகள் வந்து இதை உங்களை நீங்க சொன்ன வார்த்தையை பிடிச்சிட்டு அதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பாங்க. அப்ப இந்த சவால் நிறைந்த ஒரு காலத்தை வந்து நீங்க கடந்து வர வேண்டும். சூரியன் 6ல அப்படிங்கறதுனால தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. காலையில எழுந்ததும் குளிச்சுட்டு காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த நாளை வந்து தொடங்குங்க. அப்போது இந்த மாதம் முழுக்க அந்த சூரியன் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆவாரு. ஓரளவு உங்களுக்கு நன்மை கிடைக்கும். பொதுவா சிம்மம் ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சூரியன் வலு விலக்கும் பொழுது நீங்க மனதளவுல கொஞ்சம் வந்து ஒரு அதைரியப்படுவீங்க. நம்மளால முடியுமா, நமக்கு இவ்வளவு எதிர்ப்புகள் வருது, இந்த எதிர்ப்புகளை நம்ம வந்து எப்படி சமாளிக்க போறோம், நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கவலைகள் நிறைய வரும். ஆனா இந்த மாதம் வந்து பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு ஆதரவு இருக்குது உங்களுக்கு. அப்ப அந்த பிள்ளைகள் ஆதரவோடு நீங்க இந்த மாதத்துல இந்த பிரச்சனைகளை வந்து நல்ல விதமாக உங்களால கடந்து வர முடியும். அதே நேரத்துல இந்த மாதம் ராசிநாதன் 6ல அப்படிங்கிறாங்கன்னா உங்களுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் இருக்கணும். ஹெல்த்ல வந்து நீங்க ரொம்பவும் ஓவர் டென்ஷன் ஆகிறது, அதனால மன அழுத்தம், அதனால பிரஷர், அந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதத்துல வரலாம் உடல் ரீதியாக. அப்ப உடல் நலத்திலையும் இந்த மாதத்துல வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அதே போல குடும்ப உறுப்பினர்களுடைய சண்டை சச்சரவு, அவங்ககிட்டையும் ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். அப்ப குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து மனசு வந்து ஏதோ ஒரு அலைபாயிற மாதிரி தான் இருக்கும். அப்ப மனசு அலைபாயுது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து இறை வழிபாடு செய்யலாம், நிதானமாக இருக்கலாம். நிதானமாக இருப்பது, பொறுமையாக இருப்பதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒன்றுதான். நீங்கள் வந்து மன ரீதியா நான் சொல்றது. அப்ப வந்து நீங்க அதெல்லாம் வந்து கடந்து வரணும் அப்படின்னா நீங்க வந்து இறை வழிபாடு செஞ்சு உங்களை நீங்களே கொஞ்சம் மாற்றிக்கொள்வது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் எதிர்ப்புகள் வருது, எதிரிகள் யாருன்னு தெரியுது அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருந்துக்கோங்க. தேவையில்லாத வம்புக்கு போக வேண்டாம் அப்படிங்கறதுதான் என்னுடைய பாயிண்ட். சரி, அப்ப இந்த மாதம் வந்து மாணவ மணிகளை பொறுத்தவரை சூரியன் புதன்ல 6ல இருப்பாரு. அப்ப வந்து குருவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9ல இருக்கிறாரு. குருவினுடைய அமைப்பு வந்து சற்று பரவாயில்லை. அவர் வந்து ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல குரு இருக்கிறாரு. அப்ப நீங்க படிக்கிற குழந்தையா இருக்கீங்க அப்படின்னா கூட படிக்கிற இடத்துல போய் நீங்க ஏதாவது ஒரு சண்டைய இழுத்துட்டு வரக்கூடாது. நீங்க வந்து உங்க கூட இருக்கிறவங்க நண்பர்கள் அவங்ககிட்ட கூட கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இந்த மாதத்துல வந்து வீட்டுல வந்து தாய் பேச்ச கேளுங்க. அது வந்து உங்களுக்கு நன்மையை தருவதாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் தான் வலுவா இருக்கிறாரு. அம்மா பேச்ச கேட்டீங்கன்னா இந்த மாதத்துல எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இந்த மாதத்தை கடந்து வந்து விடலாம். அதே போல மாணவர்கள் வந்து ஒரு முக்கியமா ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து முதல் வாரத்துல மட்டும் செய்யுங்க. முதல் வாரம் உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். அதற்கு பிறகு வரக்கூடிய 3 வாரங்களும் பாத்தீங்கன்னா நீங்க முக்கியமான ஒரு தொடக்கம் ஏதாவது ஒரு முயற்சி இருக்குன்னா இந்த மாதத்தை விட்டுருங்க. செய்யறதா இருந்தா ஃபர்ஸ்ட் வீக் 9ஆம் தேதி வரைக்கும் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு ஓகே. மாணவ மணிகளை பொறுத்தவரை இந்த மாதம் எல்லா இடத்துலயும் கொஞ்சம் நிதானமா தான் இருக்கணும். எந்த இடத்துல சண்டை வரப்போகுதுன்னு தெரியாது. சண்டை வந்துச்சு அப்படின்னா அதன் பிறகு நீங்க வீட்லயும் வாங்கி கட்டுவீங்க. அப்ப மாணவ மணிகள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. நீங்க உண்டு, உங்க படிப்பு உண்டுன்னு இருங்க. அது வந்து உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை நல்லதாக இருக்குங்க. சரி, பெண்கள் உங்களுக்கு வந்து சிம்மம் ராசி பெண்களை பொறுத்தவரை இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா பெண்களுக்கு வந்து மன ரீதியா பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த குடும்ப உறுப்பினர்கள் வந்து நம்ம யாருமே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் வந்து அவங்கவுங்க வேலையை பாக்குறாங்க. நமக்கு ஒரு பிரச்சனைனா அதை யாரும் கண்டுக்கிறது இல்ல. அவங்க எல்லாருமே செல்ஃபிஷா இருக்காங்க. இந்த மாதிரிதான் நீங்க வந்து இந்த மாதத்துல வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப வந்து அந்த மாதிரி ஒரு மன அழுத்தப்படுறதுனால கவலைப்படுறதுனால எதுவும் நடந்து விட போறது இல்லை. நீங்க உங்களுடைய வாழ்க்கையை எப்படி சரி பண்ணி கொள்வது, உங்களுடைய பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்றதுன்னு மட்டும் யோசிங்க. சிம்மம் ராசி பெண்கள் இந்த மாதத்துல பிள்ளைகளுடைய சப்போர்ட் இருக்கும். மகா உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட்டா இருப்பா. மகா வந்து உங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆறுதலாக இருப்பா. அப்படிங்கிறதுனால மகளினுடைய தயவு மூலமாக இந்த மாதத்துல வந்து ஓரளவு இந்த மாதத்தை நீங்க நல்ல விதமாக கடந்து வந்து விடலாம். கணவன் மனைவி உறவு வந்து உங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் கூட இந்த மாதம் பெருசா இல்லை. சுக்கிரன் நல்லாதான் இருக்கிறாரு. அப்ப வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். சரி அப்படிங்கிற ஒரு புரிதல்
இருக்கும். பிரச்சனைகள் இருந்தா கூட அந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் இருக்கும். குடும்பத்துல சண்டை வருது அப்படின்னா அந்த சண்டை வரது கூட ஒரு வகையில நல்லதுதான் நினைச்சுக்கோங்க. அது வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு தீர்வை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இந்த மாதத்துல வந்து பெண்கள் வந்து ரொம்ப நிதானமாகத்தான் ஹேண்டில் பண்ணணும் எல்லா விஷயத்தையும். ஹெல்த் விஷயத்துல உங்களுடைய ஹெல்த், உங்க குடும்ப உறுப்பினர்களுடைய ஹெல்த்ல எல்லாம் கொஞ்சம் அதிகமான ஒரு கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. உங்க பேரண்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு வந்து 1000 அட்வைஸ் கொடுப்பாங்க. நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. உங்களுடைய பெரியவர்கள், உங்களை சார்ந்த பெரியவர்கள், நண்பர்கள் எல்லோருமே உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இந்த மாதத்துல வரும். நீ தான் தப்பு பண்ற அப்படிங்கிற மாதிரி உங்களை நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க சிம்மம் ராசி பெண்கள் பொறுத்தவரை. அப்ப இந்த மாதத்துல வந்து எல்லாத்தையுமே நீங்கள் கடந்து வர வேண்டும். நிதானமா இருங்க, பொறுமையா இருங்க, ரிலாக்ஸா இருங்க. இந்த மாதத்தை நல்லவிதமாக கடந்து வந்து விடலாம். இந்த மாதத்துல வந்து ஓவராலா சிம்மம் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரிக்கு எமோஷனல் சைடு கொஞ்சம் வீக்கா தான் இருக்குது. அதே நேரம் தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்பவும் நல்லா இருக்குது. அப்ப இந்த மாதத்துல நீங்க வந்து முழுக்க தொழில்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. தொழில்ல வந்து எப்படி பண்ணலாம், கூட அதிகமா ஒர்க் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு நிறைய வருமானத்தை ஈட்டி தரும். பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் உங்களால வெளியே வர முடியும். அது வந்து வயதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். எல்லோரும் வேலைக்கு போக முடியாது. படிக்கிற குழந்தைகள் படிச்சுதான் ஆகணும். அப்ப வந்து நீங்க அதெல்லாம் கடந்து வர வேண்டும். நீங்க வந்து அந்த பொறுமையா இருக்கணும். அதுதான் ஒரே பாயிண்ட். பொறுமையா இருந்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே உங்களால சாதிக்க முடியும். இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த மாதமும் கடந்து போகும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. பிரச்சனைகள் யாருக்குமே நிரந்தரமா இருக்க போவதில்லை. அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தையும் நீங்க நல்லவிதமாக கடந்து வந்து விடலாங்க. எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.